உயரம் வந்து 40 உயரம் 40 கால் லூஸ் வந்து 11. உயரம் 40 கால் லூஸ் வந்து 11. இப்போ 40 வந்து 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. எந்த காலாக இருந்தாலும் 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 32. இந்த அது 8 இன்ச்சு மைனஸ் பண்ணுறது நான் இங்கே படமாக போட்டிருப்பேன். அட்டவணையில் வந்து என்னுடைய அட்டவணையில் வந்து சுடிதார் பேசிக் அட்டவணையிலேருந்து எல்லா படங்களும் இருக்குது. கால் இருக்குது, எல்லாமே செமி பட்டையெல்லாம், ஃபுல் பட்டையெல்லாம், கேதரிங் பேண்ட்டு எல்லாமே எப்படி வெட்டுறதுங்கிறது இந்த இதில் இருக்குது. இப்போ வந்து இது பிரகாரம் நான் வெட்டுறது பட்டி, நான் எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த பட்டி போடணுங்கிற வரைக்கும் எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். இது பிரகாரம் தான் நம்ம வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள். இப்போ நேராக மேலே வந்து எவ்வளோ தைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுருங்க. அரைஞ்சி தைக்க போகிறோம், அந்த தைக்கிறதுக்காக ஓடும். இப்போ 8 இன்ச்சு மைனஸ் 8 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 32. 32 மேலேருந்தே வச்சுக்கோங்க. 32 மார்க் பண்ணிட்டான். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க பட்டி வைக்கிறதுக்காக. மார்க் பண்ணிட்டேன். இப்போ கால் லூஸ் எவ்வளோ? கால் லூஸ் வந்து 11. 11க்கு 5.25 வைக்கிறேன். 5.25 வச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ 8 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். 8 இன்ச்சை மைனஸ் பண்ணதை அந்த 8 இன்ச்சு இப்படியே வச்சுக்க, நேராக வச்சுங்க. 8 இன்ச்சை கரெக்டாக இங்கேயும் 8 இன்ச்சு, இங்கேயும் 8 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு. இப்போ இந்த அகலம் எவ்வளோ வைக்கிறதுன்னு கேட்பீங்க. அகலம் வந்து 35. 35 பாதி வந்து 17. அதனால் அரைஞ்சி கம்மி பண்ணி 17 வச்சுக்கோங்க. 17 நான் வைக்கிறேன். இங்கேருந்து 1.25 இன்ச்சு வச்சுங்க. 1.25 இன்ச்சு 35 வரைக்கும் 1.25 வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு, நேராக ஒரு கோடு போட்டோம். கோடு போட்டுட்டு இதுலேருந்து அழகாக வளைச்சிருங்க. வளைவு அழகாக வளைச்சிட்டோம். இப்போ இங்கே ஒரு அரைஞ்சி மேலே கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அரைஞ்சி மேலே கிராஸ், இங்கே அரைஞ்சி மட்டும் கிராஸு. இது எல்லாமே என்னுடைய படத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி வளைச்சிருக்கணும், இங்கே எப்படி வளைச்சிருக்கணும் அதே மாதிரி இங்கே கிராஸ் பண்ணியிருப்பேன். இங்கே அரைஞ்சி கிராஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து 17 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கேயும் 16 வச்சுருக்கேன். 17 இன்ச்சு வச்சு அரைஞ்சி குறைச்சிட்டோம். இப்போ பாட்டம் 11.5க்கு 5.5 எவ்வளோ வேணுமோ கஸ்டமருக்கு பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு இதையும் ஒன்றா இணைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நேராக ஒன்றா இணைங்க. கால் வெட்டுவது ரொம்ப ஈஸி. இப்போ நேராக ஒன்றா இடைச்சிட்டேன். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ இருக்குது? 27 இருக்குது. 27ல் பாதி வந்து 13 வச்சுட்டேன். 13ல் 1.5 இன்ச்சு தள்ளி உள்ளே ஒரு கோடு போட்டுங்க. ஒரு புள்ளி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பெண்டு இதில் எப்படி இருக்குமோ அந்த பெண்டு மாதிரி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து வளைவு பெண்டு கொடுத்துருக்கேன். 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டு பெண்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா யாரும் இப்போ லூஸாக கேட்கறதில்ல, கொஞ்சம் ஃபிட்டிங்காக தான் கேட்குறாங்க. அதனால் அந்த ஃபிட்டிங்காக உள்ளதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போயிடலாம். அழகாக உள்ளே வந்துட்டேன். இப்போ இங்கே வரும்போது காலை மாற்றிருங்க. இது அப்படியே இது வந்து வெளியே போயிட்டோம். அழகாக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இதில் தான் தைக்க போகிறாங்க. இதில் கொஞ்சம் நம்ம துணியை வெளியே விட்டுட்டோம். இது இப்போ எல்லாமே இந்த வரைபடத்தில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் நம்ம வெட்டிகிட்ருக்கோம். வரைபடம் எப்படி இருக்கோ அது பிரகாரமே வெட்டிகிட்ருக்கோம். இப்போ வெட்டுவதே எல்லாரும் கவனமாக பாருங்கள். கால் வெட்டுறது ரொம்ப ஈஸி. லூஸ் பண்ணுறதுக்காக மாற்றிட்டேன். அழகாக பெண்டு பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். பெண்டு பண்ணி அழகாக போயிருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த கிராஸ் பண்ணுறேன் பாருங்கள். அழகாக பெண்டு பண்ணிட்டோம். அழகாக பெண்டு பண்ணிட்டோம். இப்போ இங்கே தைக்க போகிறாங்க. தைக்கிறது இங்கே உள்ளே வந்து துணி வச்சுருக்க போகிறோம். இப்போ இதுக்கு பிரகாரம் மேலே வந்து அரைஞ்சி தையலுக்காக விட்டால் அந்த தையலுக்காக உள்ளதை மட்டும் கட் பண்ணிடுங்க. 8 இன்ச்சு என்ன மைனஸ் பண்ணுமோ அந்த 8 இன்ச்சு இங்கே கரெக்ட் பண்ணிட்டேன். 8 இன்ச்சு நான் கரெக்டாக வச்சுட்டேன். இங்கேயும் 8 இங்கேயும் 8 வச்சுட்டோம். இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக அந்த நல்லா வந்து குழி தோண்டிடுங்க. நல்லா தோண்டி விட்டுருங்க. வச்சுட்டோம். இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ வந்து கால் வெட்டிட்டோம். சாதா கால் வெட்டிகிட்டு இருக்கோம்.
பட்டி வந்து இப்படியே திருப்பிக்கங்க. இப்படியே திருப்பிட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டோம். மேலே கரை இருக்குது, லைட் கரை தான் இருக்குது, அதனால் வச்சிடலாம். இப்போ பட்டியோட நீளம் அகலம் எவ்வளோ? பட்டியோட நீளம் அகலம் கொடுத்துருப்பேன் 36க்கு நீளம், அகலம் வந்து 12, நீளம் 10. இப்போ நீளம் வச்சுருவோம். முதல்ல வந்து நீளத்தை 10 இன்ச்சு வச்சுருவோம். 10 இன்ச்சு இங்கே வச்சுட்டேன். இங்கேயும் 10 வைக்கப்பட்டது. 12 இன்ச்சு லென்த்து, 12 இன்ச்சு லென்த் இங்கே வச்சுட்டேன். நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ இதோட வெட்டிடுவோம், பட்டியை வெட்டிடுவோம். பத்து இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இதையும் வெட்டிடலாம். இதுக்கு நேராக ஒரு கோடு, இதையும் வெட்டிட்டோம். இப்போ இங்கே அரைஞ்சி தைக்க போகிறாங்க. இந்த அரைஞ்சி தைக்கிறதையும் வரைஞ்சிக்கங்க. அரைஞ்சி தைக்க போகிறாங்க. மேலே 1.5 இன்ச்சு நாடா, நாடாவுக்கு 1.5 இன்ச்சு நாடா இங்கே மடிச்சிருவாங்க. நாடா எதுக்குன்னா இந்த இடத்துல மடிக்கப்பட்டது, இங்கேயும் மடிச்சிருவோம், இங்கேயும் மடிச்சிருவோம். மடித்தவொடனே பாருங்கள் 8 இன்ச்சு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். 8 இன்ச்சு கரெக்டாக வருது பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் 8 இன்ச்சு, இங்கேயும் 8 இன்ச்சு 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தைக்கிறது இங்கே தைப்பாங்க, தைக்கிறது இங்கே தைச்சிருவாங்க. இப்போ ஃப்ளீட்டு இந்த இடத்துல 1 2 3 4 ஃப்ளீட்டு வந்துடும். 4 ஃப்ளீட்டு கரெக்டாக வரும். 12 இன்ச்சு தான், 12 இன்ச்சு கரெக்டாக இருக்கா? 12.5 இருக்குது. கொஞ்சோண்டு அரைஞ்சி கம்மி பண்ணிடலாம். பன்னெண்டு இருந்தால் போதும், ஏன்னா ஃப்ளீட்டு கம்மியாயிரும். அதனால் 12 வைங்க போதும். மேலே நாடா வச்சுட்டோம். இப்போ உயரம் இதை மடிச்சிருவோம். இப்போ நாடா வந்து இதில் மடிக்கப்படும், நாடா மடிக்கப்படும். இப்போ இங்கே தச்சிருவாங்க. இப்போ உயரம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரணும். வச்சுட்டோம். இப்போ உயரம் அளக்க போகிறோம். உயரம் வந்து 40. இங்கேருந்து கோடு வச்சுருக்கேன் பாருங்க. 40 இன்ச்சு கரெக்டாக நம்ம எடுத்த அளவு 40 இன்ச்சு கரெக்டாக உயரம் பர்ஃபெக்டாக வருது. கீழே வரைக்கும் அப்படியே பாருங்கள், கீழே பாட்டம் வரைக்கும் கரெக்டாக எல்லாம் என்ன இருக்குமோ அது பிரகாரம் நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். முன்பக்கம் தான் ஃப்ளீட் வைக்கணும். இது முன்பக்கம். பட்டேலா பேண்ட்டுக்கு அந்த பக்கம் வைக்கணும், கேதரிக்கு இந்த பக்கம், எல்லாமே இப்போ நம்ம வச்சுருக்கோம். இப்போ சாதா பேண்ட் வெட்டும் பயிற்சியை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இது மாதிரி வெட்டி பாருங்கள். இது வந்து என்னோடய சுடிதார் புக்கில் இந்த அட்டவணையில் எல்லாமே டாப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ அளவெடுக்கும் முறை, டாப் எப்படி 28லேருந்து எல்லாமே டாப் வரைகிறது எல்லாமே இதில் இருக்கும். கம்ப்ளீட்டாக அந்த அட்டவணை வாங்கினா சிறப்பாக இருக்கும். முக்கியமான ஃபோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதா காலோட பேட்டர்ன் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அட்டவணையில் வந்து கேதரிங் பேண்ட்டோட காலோட அட்டவணைகள் இருக்குது. அதுக்கப்புறம் செமி பட்டேலா எப்படி போடுறதுன்னு இருக்குது. அப்புறம் ஃபுல் பட்டேலா போடுறதுக்கு எல்லாமே இந்த அட்டவணையில் இருக்குது. இது வந்து பேட்டர்ன் வாங்குறவங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது அட்டவணை தனியாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா அட்டவணை தனியாக வாங்கிக்கலாம். வாங்குறவங்களுக்கு சிறப்பான முறையில் அனுப்பி வைக்கிறோம். எல்லாருமே அதை வாங்கி புக் பண்ணி சிறப்பான விஷயங்களை செஞ்சு பாருங்கள். இந்த இது பிரகாரம் வரைந்து பாருங்கள். நிச்சயமாக இது நான் 32 வருடம் கண்ட உண்மையை தான் இந்த பாடத்திட்டங்களை உருவாக்கியிருக்கேன். அதனால் எல்லாருமே இதை வாங்கி மகிழுங்கள். இப்போ இது வரைக்கும் சாதா பேண்ட் வெட்டும் பயிற்சியை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.